வணக்கம் நேயர்களே. டெல்லி சட்டசபை தேர்தலில் முதன் முறையாக போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களுக்கு டெல்லி வாழ் தமிழ் மக்கள் மட்டுமன்றி டெல்லி மாநிலத்தில் வாழும் அனைத்து தரப்பு மக்களும் தங்கள் ஏகோபித்த ஆதரவை அளித்து வருகின்றனர். புதுடெல்லி, ராஜேந்திர நகர், ஜனக்புரி, மால்வியா நகர், ஜங்புரா, ஆர்கேபுரம் உள்ளிட்ட 11 தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்கள் தமிழர் பகுதிகள் மட்டுமன்றி அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று ஓட்டு வேட்டையாடி வருவது குறித்தும், டெல்லி தேர்தலில் போட்டியிட்டு அங்குள்ள அரசியல் கட்சிகளை தமிழர்களை திரும்பி பார்க்க வைத்துள்ள நமது கேப்டனுக்கு டெல்லி வாழ் தமிழ் மக்கள் நன்றி தெரிவித்து பாராட்டி உள்ளது குறித்தும் இன்றைய நிகழ்வுகளில் பார்க்கலாம். டெல்லி வாழ் தமிழ் மக்களின் நீண்ட கால பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காகவும் அவர்களின் துயரை துடைப்பதற்காகவும் அந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் தலைமையிலான தேமுதிக களமிறங்கியுள்ளது. தலைநகர் டெல்லியில் வாழும் தமிழர்கள் அடிப்படை வசதிகள் இன்றி அல்லாடி வருவதை அந்த மாநில கழக நிர்வாகிகள் மூலம் அறிந்து வேதனையடைந்தார் நமது கேப்டன். இதையடுத்து அந்த மாநில கழக நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனை நடத்திய நமது கேப்டன் தமிழர் வாழும் பகுதிகளில் தேமுதிக வேட்பாளர்களை நிறுத்துவது என்று முடிவு செய்து அதன்படி டெல்லி வாழ் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை போக்குவதற்காகவும் அவர்களின் நீண்ட நாள் துயரங்களை களைவதற்காகவும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 11 தொகுதிகளில் தேமுதிக வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளார் கேப்டன். டெல்லி ஜங்புரா தொகுதியில் சிவாவும், வசிப்பூர் தொகுதியில் ஈஸ்வரியும், ஜனக்புரி தொகுதியில் சொர்ணம் காளிநாதனும், புதுடெல்லி தொகுதியில் GS மணியும், கல்காஜியில் ராமுவும் தேமுதிக சார்பில் போட்டியிடுகின்றனர். மேலும் ஆர்கேபுரம் தொகுதியில் ST பிரகாஷும், ஸ்ரீநகரில் MS சுப்பிரமணியனும், ரோகிணி தொகுதியில் செங்கோட்டையனும், பாலம் தொகுதியில் ரத்னமும், ராஜேந்திரா நகரில் தானப்பனும், மால்வியா நகரில் ஷர்மிளாவும் தேமுதிக சார்பில் களம் காணுகின்றனர். இந்த தேர்தலில் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ள 11 பேரும் பெரும் செல்வந்தர்களோ தொழிலதிபர்களோ இல்லை. அவர்கள் 11 பேரும் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய ஏழை எளிய சாமானியர்கள் மட்டுமன்றியே கூலி தொழிலாளர்களும் கூட. மக்களோடு மக்களாக வாழ்பவர்களையும் மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களையும் தேர்ந்தெடுத்து டெல்லி சட்டசபை தேர்தலில் வேட்பாளர்களாக நிறுத்தியுள்ளதற்கு அப்பகுதி குடிசைவாசிகள் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு தாங்கள் நெஞ்சார்த்த நன்றியை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். கேப்டன் களமிறக்கி உள்ள 11 வேட்பாளர்களும் ஏழ்மையில் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருபவர்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் மக்கள் பணியை திறம்பட செய்வார்கள் என்று கருதி அவர்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார் நமது கேப்டன். இதனால் தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் நமது தேமுதிக வேட்பாளர்களுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. நமது வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க போகும் இடமெல்லாம் மக்கள் தங்கள் பெருவாரியான ஆதரவை அளிப்பதுடன் தமிழர்களின் பிரச்சனைகளை முன்வைத்து டெல்லி தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தி வரலாற்று சாதனை படைத்திருக்கும் நமது கேப்டனுக்கும் கோடான கோடி நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமன்றி அங்கு வாழும் தமிழர்களுக்காக ஒரு தமிழர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதால் அவர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கரை புரண்டோடுவதை காண முடிகிறது. இப்ப நாங்க டெல்லியில 40 வருஷத்துக்கு மேல நாங்க டெல்லியில இருக்கோம். இப்ப இங்க நம்ம மக்களுக்குன்னு எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் எந்த மந்திரியோ எம்எல்ஏோ யார்கிட்ட போனாலும் எந்த வேலையும் நடக்கிறது இல்லை. ஆக அப்படி இருக்கும்போது இப்ப கேப்டன் சார் நம்மால, அதுவும் நமக்கு பழக்கமான ஒரு ஆளை நம்ம ராஜேந்திர நகர் தொகுதியில நிக்க வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாவே இருக்குது. காங்கிரஸ்காரங்க எம்எல்ஏ ஆகட்டும், இந்த ஏரியால நான் பிஜேபிக்காரங்க இருக்கட்டும், எந்த கட்சிக்காரங்களாலும் எதுவுமே இது வரைக்கும் நம்ம தமிழ்காரங்களுக்கு செய்தது கிடையாது. அவங்களுக்கு எந்த ஒரு நன்மைகளோ இது கிடைச்சது கிடையாது. இப்ப அண்ணாச்சி தானம் பண்ணாச்சி நிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. அவர் ஜெயிச்சு வரணுங்கிறத நாங்க எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த டெல்லி சட்டசபையில நம்ம மக்கள் ஓரளவாவது ஒரு 10 பேராவது ஒரு எம்எல்ஏவா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். சரிங்களா?
அப்படி அண்ணாச்சி வந்து பாடுபட்டு எப்படியா ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்க முயற்சிகள் மேற்கொள்றோம். தமிழர்களின் தாய் என்றும் தமிழினத்திற்கே தலைவர் என்றும் பட்டம் சூட்டிக் கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றி வரும் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் டெல்லியில் தாங்கள் வசிக்கும் பகுதிகளின் நிலை என்ன, எங்களின் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சிறிதும் கண்டுகொள்ளவில்லை என்று குமுறுகின்றனர் அங்கு வாழும் தமிழ் மக்கள். டெல்லியை தலைமையிடமாக கொண்டுள்ள தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதற்கும் அமைச்சர் பதவியை பிடித்து கொள்ளையடிப்பதற்கும் தற்போதைய தமிழக முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் அடிக்கடி டெல்லிக்கு சென்று வருவதாகவும், ஆனால் எங்களின் பரிதாபகரமான நிலையை பற்றி சிறிதளவும் கவலைப்படவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். சேரி பகுதியிலும் குடிசை பகுதியிலும் எந்தவித கட்டமைப்பும் இன்றி குடிநீர், கழிப்பிட வசதி உட்பட எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இன்றி வாழ்ந்து வரும் 15 லட்சம் தமிழர்களின் நிலையை பற்றி இதுவரை குரல் கொடுக்காததால் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் கடும் கண்டனம் தெரிவிக்கின்றனர். டெல்லியில் சுமார் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் தமிழர்களுக்கு எந்தவித சலுகைகளையும் வழங்காமல் ஆட்சியாளர்கள் மறுத்து வருகின்றனர். தங்களுக்கு அடிப்படை பிரச்சனைகளை செய்து தர வேண்டும் என்ற தமிழர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதில் டெல்லி ஆட்சியாளர்கள் அலட்சியம் காட்டி வருகின்றனர். ஆனால் அந்த நிலை இப்போது தலைகீழாக மாறியுள்ளது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தமிழக மக்களின் பிரச்சனைகளை முன்வைத்து தமிழர்கள் அதிகம் வசிக்கும் 11 தொகுதிகளில் தேமுதிக வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளதே இதற்கு காரணம். இத்தனை நாட்களாக தமிழர்கள் வசித்த பகுதிகளை எட்டி கூட பார்க்காமல் இருந்த டெல்லி ஆட்சியாளர்களையும் அங்குள்ள அரசியல் கட்சியினரையும் ஆட்டம் காண வைத்துள்ளார் நமது கேப்டன். கேப்டன் தலைமையிலான தேமுதிக களமிறங்கும் ராஜேந்திரா நகர் தொகுதியின் முக்கிய பிரச்சனைகள் பற்றியும் நமது வேட்பாளர் தானப்பனுக்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பற்றியும் இப்போது பார்க்கலாம். பூசா, இந்தர்புரி, நாராயணா, கரோல்பாக் ஆகிய 4 மண்டலங்களை உள்ளடக்கியதுதான் ராஜேந்திரா நகர் தொகுதி. இந்த தொகுதியில் மொத்தம் 1,77,879 வாக்குகள் உள்ளன. இதில் 77,451 ஆண் வாக்காளர்களும் 60,408 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். இங்கு தமிழர்களின் வாக்குகள் மட்டும் ஏறக்குறைய 5,000 வாக்குகள் உள்ளன. தமிழர்களின் வாக்குகளே இங்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் சக்தியாக விளங்கி வருகிறது. அதனால் தமிழர்களின் வாக்குகள் இல்லாமல் எந்த கட்சியாலும் வெற்றி பெற முடியாது. இவர்கள் அனைவருமே குடிசை பகுதிகளில் வாழ்ந்து காலத்தை கழித்து வருகின்றனர். குடிக்க தண்ணீர் கூட முறையாக கிடைக்காமல் அல்லல் பட்டு வருகின்றனர் தமிழ் மக்கள். டெல்லி வாழ் தமிழர்கள் மட்டுமன்றி தென்னிந்திய மாநிலத்தில் இடம்பெயர்ந்துள்ளவர்களும் அதே குடிசை பகுதியில்தான் பல ஆண்டுகளாக வசிக்கிறார்கள். மேலும் கழிப்பிடம் இல்லாததால் அங்கு வாழும் பெண்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகிறார்கள். டெல்லி வாழ் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. முக்கியமாக தமிழ் வாழ் மக்களுக்கு தான் அதிகமாக இங்கே செயின் இந்த மாதிரி எல்லாம் பறிபோறதெல்லாம் தமிழ் வாழ் மக்களுக்கு தான். சவுத்துல இருந்து வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய நடக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தனப்பன் சார் நம்ம கேப்டன் சார் முக்கியமாக தமிழ் வாழ் மக்களுக்கு சேஃப்டியான ஒரு லைஃப் கண்டிப்பாக கிடைக்கணும். அது கேப்டன் சார் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிற மாதிரி ஏற்படுத்தணும். நாங்க 27 வருஷமா இருக்கோம். எங்களுக்கு வீட்டு வாடகைக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டாதான் வீட்டு வாடகை எல்லாம் கொடுக்க முடியும். இப்ப நாங்க வாடகை சம்பாதிக்கிறத வாடகைக்கு தான் கொடுக்கறோம். 10 ரூபா மிச்சம் எல்லாம் கிடையாது எங்களுக்கு யாருக்குமே. இந்த டெல்லியில நாங்க எத்தனையோ பேர் இருக்கோம். கஷ்டமா தான் இருக்கோம். நாங்க எல்லாத்துக்குமே பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, காசுக்கு பிரச்சனை, எல்லாத்துக்குமே பிரச்சனை. அவங்க ஓட்ட வாங்கிட்டு போனா எங்களுக்கு யாரும் ஹெல்ப் எல்லாம் பண்றது இல்ல. ஏன்னா எல்லாரும் கேட்டு போயிடுறாங்க. அதனால எங்களுக்கு பண்றதுக்கு ஓட்டு போறதுக்கு இப்ப எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. டெல்லியில எத்தனையோ பேர் இருக்கோம். எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. யாரும் சில பேர் தண்ணிக்கு கரண்ட்டுக்கு எல்லாமே கஷ்டப்படுறோம். இந்த பகுதி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தொடர்ந்து 15 ஆண்டு காலமாக ஆட்சி செய்து வரும் காங்கிரஸ் கட்சி எந்தவித அக்கறையும் காட்டவில்லை. காரணம், அவர்கள் தமிழர்கள் என்ற ஒரே ஆணவ போக்குதான். தேர்தல் வரும் நேரத்தில் மட்டுமே இந்த பகுதிகளில் வாழும் மக்களிடம் வாக்கு சேகரிக்க மட்டும் சென்றனர் டெல்லி அரசியல்வாதிகள். தேர்தல் நேரத்தில் பணத்தை கொடுத்து ஓட்டுகளை பெற்றுவிடலாம் என்ற டெல்லி அரசியல்வாதிகளின் கனவு கேப்டனின் தைரியமான முடிவால் தற்போது தகர்த்தெறியப்பட்டுள்ளது. தமிழர்களுக்கு ஆதரவு கொடுக்க யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு ஆட்டம் போட்டு வந்த டெல்லி அரசியல் கட்சிகளுக்கு தேமுதிக வேட்பாளர்களை களமிறக்கி பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளார் நமது கேப்டன். தமிழர்களின் பேராதரவுடனும் கேப்டனின் துணையுடனும்
ராஜேந்திரா நகர் தொகுதியில் தேமுதிகவின் வெற்றி வேட்பாளர்களாக வலம் வருகிறார் தானப்பன். IAS படிக்க ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் சாதாரண ஆசிரியர்தான் நமது வேட்பாளர் தானப்பன். இந்த தொகுதியில் வசிக்கும் தமிழ் மக்களின் பிரச்சினைக்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னின்று நடத்தியிருக்கிறார் நமது வேட்பாளர். வசதி வாய்ப்பு இல்லை என்றாலும் அங்கு வசிக்கும் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக நின்று குரல் கொடுக்க கூடியவர் என்பதால் அவருக்கு தமிழ் மக்கள் மட்டுமன்றி அனைத்து தரப்பு மக்களிடமும் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. அத்துடன் தென்னிந்திய மாநிலத்தில் இருந்து இடம்பெயர்ந்து டெல்லியில் வாழும் மக்களுக்கு கேப்டன் நிறுத்தியுள்ள வேட்பாளருக்கே தங்கள் ஆதரவு என்று உறுதியுடன் தெரிவித்துள்ளனர். 30 வருஷமா இருக்கிறோங்க. நாங்க தமிழ்காரங்க எல்லாருமே வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாம தான் நாங்க இத்தனை வருஷம் இங்க குடும்பம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இத்தனை வருஷத்துல எந்த கட்சிக்காரங்களும் எங்களுக்குன்னு ஒரு முயற்சி எடுத்து செஞ்சதே இல்ல. நாங்க பார்த்ததும் இல்ல. வீடு விட ஓட்டு கூட கேட்டது கிடையாது. ஒரு இடத்துல நின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவாங்களா கோசம் எங்களுக்குன்னு உதவிகள் எதுவுமே செஞ்சதே கிடையாது. இந்த கரோல் பேக்ல நான் வசிக்கிறேன். ஆனா இந்த கரோல் பேக்ல வாழற அத்தனை தமிழ்கார மக்கள் அனைவருக்குமே சொந்த வீடு ஒரு சிண்டு கூட கிடையாது. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நாங்க வேலைக்கு போனாதான் நாங்க உழைச்சு சாப்பிட முடியும். காலை நைட்டுக்கு அரிசி வாங்கிட்டு வந்து சாப்பிட முடியும். இப்ப அந்த மாதிரி நிலைமையில நான் இருக்கிறேன். என் குடும்பமும் அதே நிலைமை தான். எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி கூட இருக்காது. அந்த மாதிரி ரூமில் தான் நான் வசிக்கிறேன். ஆனா 5000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன். அந்த 5000 ரூபாய் கூட கொடுக்க முடியாத நிலைமை தான் எங்களுக்கு இன்னி வரைக்கும் இருக்குது. புருஷன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போனாதான் இங்கே குடும்பம் பண்ண வேண்டிய நிலைமை வருது. இப்ப 30 வருஷமா அனுபவிக்கிற வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்குது. கேப்டன் சார் அவர்கள் எங்களுக்கு முதல் முறையா தமிழ்கார மக்களுக்குன்னு முயற்சி எடுத்து எங்கள் தானப்பன் சார நாங்க எம்எல்ஏவா நிக்க வச்சு கேண்டிடேட்டா நிக்க வச்சு இன்னைக்கு நாங்க அவரை ஜெயிக்க வைக்கிறது உறுதி. இந்த ராஜேந்திர நகர்ல அவர் 100% நாங்க ஜெயிக்க வைப்போம். இது உறுதி. எங்க தமிழ்காரங்க அனைவரும் மக்களுக்கு சார்பாக நான் சொல்றேன். இப்ப பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி வர்றாங்க, ஓட்டு கேட்கற டயத்துல வர்றாங்க, கேட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் எட்டி பாக்குறது கிடையாது. தமிழ்காரோட வாழ்வு உரிமை சுத்தமா கம்ப்ளீட்டா இங்க அடிபட்டு போன தடமட்டமா கிடக்கு. தமிழ்நாட்டில் வச்சீங்கன்னா நம்ம டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி இருக்காங்க. ஆனா இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இங்க டெல்லியில இருக்கு. ஏன்னா இது இங்க தானப்பன் சார்பாடு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க எல்லாம் சேர்ந்து வெற்றி பெறதுக்கு முயற்சிப்போம். கண்டிப்பா ஒரு விடிவு காலம் பிறக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். 1990 இருந்து நாங்க இங்க இருக்கிறோம். ஆனா இப்பதான் முதல்ல தமிழ்காரங்க ஒரு எம்எல்ஏ நிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் நம்ம விஜயகாந்த் சார்னால வந்திருக்கு. கண்டிப்பா ஓட்டு போட்டு கண்டிப்பா ஜெயிக்க வச்சிருவோம்.